பாரதி ராஜா அவரு வாழணும்னு நினைக்கவே இல்ல, இறந்து போகணும் தான் நினைச்சாராம். அது மாதிரியே கடைசி நாட்கள்ல நடந்துருச்சாம். மருத்துவர் பல உண்மைய உடைச்சு பேசியிருக்காரு. தமிழ் திரையுலகில பெரும் ஆளுமையா திகழ்ந்த பாரதி ராஜா அவருடைய மறைவு ரசிகர்களை ரொம்ப பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. உடல் நலன்ல எப்பவுமே அக்கறை காட்டி இருக்காரு. மகன் மனோஜ் அவருடைய மறைவுக்கு அப்புறமா மனதளவுல கடுமையா பாதிக்கப்பட்டதா அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க மருத்துவரும். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் இருந்தப்பவும் உணவு, மருந்து, வாழ்க்கை முறைன்னு எல்லாத்திலையும் கட்டுப்பாடோட இருந்தாரு. உடல் நலனுக்காக சிகரெட் பழக்கத்தை கூட கைவிட்டு இருந்தாரு. கடந்த ஆண்டு மகன் மனோஜ் அவருடைய மரணம் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. மகன் மறைவோட துயரத்தை தாங்க முடியாம அதை நினைச்சே உடஞ்சு போயிருக்காரு. தனக்கு தேவையான மருந்துகளை உட்கொள்வதை கூட அவரு நிறுத்திட்டாராம். சிகிச்சைக்கு அவர் அனுமதிச்சப்ப சிகிச்சை கொடுத்த மருத்துவர் இந்த உண்மைய சொல்லியிருக்காரு. என் மகனே போயிட்டான், இனி நான் எதுக்கு வாழணும், இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு வேதனையோட பேசியிருக்காராம். மருத்துவர்கள் பல முறை ஆலோசனை சொல்லியிருக்காங்க. மன அழுத்தம் அவரு ஆழமா பாதிச்சிருக்கு. பசி குறைதல், தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வந்திருக்கு. தகவல் படி கடுமையான மன சோர்வு காரணமா தான் அவரோட உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதான். சாப்பிடாமையே இருந்தாராம். நுரையீரல் தொற்று மறுபடி ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனையில அவரை சேர்த்தாங்களாம். சிகிச்சை பெற்று வீடு திரும்பினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அவருடைய உடல்நலம் ரொம்பவே மோசமாயிருமாம். இது திரும்பி வழக்கமா இருந்திருக்கு. தன்னோட உடலை அவரு கவனிக்கல, எடை அதனாலதான் குறைஞ்சதான். ஜனவரி மாசத்துல அவரோட உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்தி வந்துச்சான். ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நடிகை ராதிகாவை பாராட்டின வீடியோ வந்துச்சு. அது ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. நாளைக்கு அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டுங்கிற ஆசையும் இல்ல அப்படின்னு நெருங்கியவர்கள் கிட்ட அவரு சொல்லிட்டே இருந்தாராம். பாரதி ராஜா அவரு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டதுதான் இந்த விஷயத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்காம். உடலையும் உயிரையும் தாங்கி நிறுத்துவது மனிதனோட மனம்தான் அப்படிங்கறது அவரோட இறுதி நாட்கள் உணர்த்தி இருக்குன்னு மருத்துவர் இந்த விஷயத்த நிகழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. எனக்கு மகனே இல்ல, நான் எதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும், நான் உயிரா நினைச்ச அவனே இல்லாதப்ப எனக்கு எதுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காராம் பாரதி ராஜா அவரும். இறுதி நாட்கள்லயும் மகனை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. மகனை நினைச்சே தன்னோட உயிரை விட்டுருக்காருன்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சோகத்தோட இவரோட இறுதி நாட்கள் கலைஞ்சிருக்கு. என்னதான் எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாலும் மகனோட நினைப்பு அவருக்கு ரொம்பவே திரும்ப வந்துட்டே இருந்திருக்கு. அந்த நாட்களை அவர்னால கடந்து வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமா நினைச்சிருக்காரு. ரொம்ப உருக்கத்தோட பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்க விஷயங்கள் சமூக வலைதளத்துல எல்லாரையுமே கண்ணீர் விட வச்சிருக்கு. இந்த விஷயம் தான் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா பரவிக்கிட்டும் இருக்கு. இத பார்த்த ரசிகர்களும் ரொம்பவே நெகிழ்ச்சியாகி போயிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.